நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹூப்ளியில் இருக்கோம். கர்நாடகாவில் ஹூப்ளிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவராத்திரி வந்து ரொம்ப அழகாக வந்து ரொம்ப ஒரு பெரிய லெவலில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க, அந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறாங்க, அங்கே உள்ள இங்கே உள்ள கல்ச்சர் என்ன, கலாச்சாரம் என்ன. ஸோ இந்த விழா வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக வந்து இங்கே உள்ள மக்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போய் பார்ப்போம். தஞ்சாவூர்லேருந்து ஹூப்ளி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 675 கிலோமீட்டர் வருது லேண்ட்ஸ்லைடில் பார்த்தோம்னா. அதே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஹூப்ளிங்கிறது கோவாவுக்கு பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஹூப்ளிலேருந்து கிட்டத்தட்ட வெறும் வந்து ஒரு 100 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ். கிட்டத்தட்ட கோவாவில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சியை தான் வந்து அங்கே வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணாங்கன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம இங்கே பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு லாங்கஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன். அதாவது இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக லெவலில் வந்து லாங்கஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னா அது ஹூப்ளியில் தான் இருக்குது. அதான் இங்கே உள்ள ஒரு சிறப்பு. அதான் நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அஃப்கோர்ஸ் இது ரயில்வே ஸ்டேஷன் வந்து என்ட்ரன்ஸ் தான் அது. அண்ட் இந்த என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லாத்தையும் வெல்கம் பண்ணி வர மாதிரி போட்டிருப்பாங்க. அது வந்து ரயில்வே ஸ்டேஷன் நேம் வந்து சித்தரவுடா ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்ட்டு இருக்கும். பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்காக இருக்கனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லாங்கஸ்ட் பிளாட்ஃபார்ம் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி அதிலே வந்து போட்டு வெல்கம் பண்ணியிருப்பாங்க. ஓகே, வாங்க நம்ம வந்து அந்த சிவராத்திரி எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க போய் நம்ம பார்ப்போம். टेम्पल जाना 20 रुपये होते हैं. हाँ 20 करेक्ट. பட் இது என்ன ஒரு சாவடின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம போகிறவங்க தான் நம்ம நிறைய வந்து ஏதாச்சும் பேசிகிட்டே இருப்பாங்க. நம்ம அதுக்கு வந்து தனியாட்டுறதுக்கு பதிலாகவே இருக்காது. சப்போஸ் அப்படி தான் எனக்கு இந்த இடத்துல வந்து அந்த ஆட்டோக்காரங்க எதுவும் சொல்லிகிட்டே வராது. பட் என்னால் வந்து எந்த ஒரு ஆன்சர் பண்ண முடியாது. நம்ம வந்து போயிட்டுருக்கோம். ஒரு வழியாக ஒரு ½ அன் ஹவர் ட்ராவல் பண்ணி அந்த கோயிலை வந்து ரீச் ஆகிட்டோம். நல்ல கூட்டமாக இருக்குது, வாங்க பார்ப்போம். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ½ கிலோமீட்டர் நல்ல கூட்டமாக இருக்குது. ஸோ அந்த எண்டில் தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். ஸோ அந்த இடத்துல வந்து கோயில் இருக்குங்கிறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அரௌண்ட் 1 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து ரொம்ப நல்ல கூட்டமாக இருக்குது. நல்ல கடைகள் எல்லாம் சுற்றி இருக்குது. அப்படியே அவ்வளோ கடைகள் இருக்குது. கண்டினியூவாக வந்து மக்கள் நல்ல கோயிலாக வந்துட்டு இருக்காங்க. மாலெல்லாம் வைக்கிறாங்க நினைக்கிறது. कितना रुपये? 10 रुपये. 10 வீதியில் 2 பக்கமும் ஏகப்பட்ட அந்த விளையாட்டு பொருள் இது மாதிரி நிறையா விற்கிறாங்க. அதை நம்ம வந்து இந்த ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 1 பை 1 வந்து என்னென்ன பண்ணாங்கிறத நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து பார்ப்போம். அந்த கோயிலை போய் ரீச் ஆகிட்டு அண்ட் அதுக்கப்புறமா வந்து என்ன எல்லாமே எல்லாத்தையும் நம்ம வந்து பார்ப்போம். நாங்கள் நம்ம ஊர் மாதிரி தான் தலையாட்டு பொம்மை மாதிரி தலையாட்டு டாக் வந்து விற்கிறாங்க. இது எல்லா ஊர்லும் நம்ம ஊர் சைடும் விற்கிறாங்க. ப்ளஸ் நார்த்லேயும் வந்து இதே விற்கிறாங்க. அது கித்தனை ரூபாய்? एक पीस 50. இது பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு கஷ்டப்பட்டு குழம்பு இருக்குது. இப்போதெல்லாம் ஜஸ்ட்டு சிம்பிளாக வந்து ஒரு சல்லடை மாதிரி இருக்குது. அதில் வந்து மாவை கொட்டினாங்கன்னா நிறைய குழம்பாகுது. அது ஜஸ்ட்டு வந்து 10னா 10ன்னு சொல்லுவாங்க கர்நாடகத்தில். தான் ஒரு பீஸ் வந்து சின்ன பீஸ் வந்து 10 ரூபான்னு சொல்லி விற்கிறாரு இவர். சின்னது வந்து 10 ரூபாவும், பெருசு வந்து அதை விட பெருசு 20 ரூபா, அதை விட பெருசு வந்து 100 ரூபான்னு சொல்லி படா வாலா கித்தனா ரூபாய்? அதான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். பீஸா சோட்டா வாலா 10 ரூபாயா? ஒரு வழியாக கோயிலை நெருங்க போகிறோம். கிட்டத்தட்ட வந்து அங்கே ஒரு தூரமாக ஒரு கோபுரம் மாதிரி தெரியுதுங்களா, அதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் கோயில் நம்ம போயிடலாம். சிற்பிக்குள் முத்து போல் ஒரு அழகான குழந்தை வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்குது. அவங்களோட அம்மா அப்பா வந்து பார்த்திங்கன்னா வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது பாருங்கள், அந்த குழந்தைய நம்ம பார்த்துட்ருக்கோம். வாங்க அடுத்து நம்ம வந்து போகலாம்.
நம்ம ஊர் மாதிரி தான் ஒரு போலீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு டீமை வந்து பாதுகாப்பு கொடுத்துட்ருக்காங்க. என்டையர் டீமை வந்து ஒரு கண்காணிப்பு அந்த கேமரா வச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம வந்து கிட்டத்தட்ட கோயில் நெருங்கிட்டோம். அதான் வந்து அந்த ஒரு தேர் வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த கோயிலோட ஃபுல் வியூ வந்து இப்போ நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ரொம்ப அழகாக ரொம்ப லைட் செட்டிங்லாம் போட்டு எல்இடி திரையில் வந்து உள்ளார என்ன நடக்குதோ அதை வந்து பூஜைலாம் வந்து போட்டுட்ருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. பிரசாதம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட நான் வந்து தமிழ்நாடு மாதிரி தான் அங்கேயும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த வெரைட்டி ரைஸ், தயிர் சாதம், சாம்பார் சாதம் அண்டு புளி சாதம் எல்லாம் தராங்க. நான் ட்ரை பண்ணலான்னு தான் பார்த்தேன். பட் வந்து உள்ளார போனால் நம்மளே வந்து தயிர் சாதம் மாதிரி தான் வெளில வரும் போல். அந்தளவுக்கு நிறைய சரியான கூட்டமாக இருக்குது. அஃப்கோர்ஸ் வாங்க வந்து நெக்ஸ்ட் வந்து கோயில் உள்ளார நம்ம வந்து போவோம். நான் வந்து சிவராத்திரி எதுவும் இவ்வளோ கூட்டம் இருக்குது, கண்டிப்பாக வந்து சிவன் கோயிலாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் உள்ளார போனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வேறு. சித்தருடான்னு சொல்லி ஒரு முனிவர் ஒருத்தரை வந்து எல்லாருமே வந்து எந்த அளவுக்கு வழிபடுறாங்க. அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இறைவனுக்கு வந்து ரொம்ப வந்து தொண்டாற்றியதாக வந்து சொல்லி அவரை தான் வந்து வழிபட்டுருக்காங்க. இவரோட நேமில் தான் வந்து அந்த ஹுபாலி சித்தருடா ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்ட்டு இருக்குது. அப்புறம் ஏர்போர்ட்டும் வந்து ஹுபாலி சித்தருடா ஏர் ஸ்டேஷன் அப்படின்னு 2 நேம் வந்து இவர் நேமில் தான் வச்சுருக்காங்க. இது வந்து விபூதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து பொடியாக தருவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கட்டியாக வச்சுருக்காங்க. அது காமன் பீப்புள் எல்லாருமே வந்து அப்படியே தொட்டு வந்து நெத்தியில் பூசிட்டு போயிட்டே இருக்காங்க. அதை நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இவர் தான் வந்து அந்த சித்தருடா அப்படிங்கிற ஒரு அந்த முனிவர். இவரை தான் எல்லாமே வழிபட்டுருக்காங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா இவரோட வந்து வாழ்ந்த இடம், அவரோட யூஸ் பண்ண பொருட்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து என்னென்ன பண்ணியிருக்காருங்கிறது எல்லாத்தையுமே வந்து கோயில் உள்ளார வச்சுருக்காங்க. இவரை தான் ஃபஸ்ட்டு கும்பிட்றாங்க. பின்னாடி வந்து அந்த சிவன் இருக்காங்க. அவர் வந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த துண்ணூறு வந்து அதான் அந்த காமனாக உள்ள அந்த இடத்துல உள்ள துண்ணூறு எடுத்து பூசிட்டு இருப்பதை தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் அஃப்கோர்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து லைட் செட்டிங்லாம் போட்டு ரொம்ப பக்காவாக சூப்பராக வந்து இன்னும் அந்த உள்ளார உள்ள அந்த பிரகாரம் வரைஞ்சு பார்த்து எல்லாமே வந்து நம்ம நல்லா பண்ணியிருக்காங்க. அண்டு நம்ம வந்து ஒரு வழியாக வந்து கோயில் உள்ளார திருப்பி வெளியில் வர ஆரம்பிச்சிட்டோம். நல்ல கூட்டமாக இருக்குது. ஹெவி க்ரௌடு பாருங்க பார்க்குறோம். இதில் வந்து நிறைய பேர் வந்து வெளியூரில் சுற்றி உள்ள 48 கிராமங்கிற மாதிரி வந்து எல்லா கிராமத்தில் உள்ள எல்லாருமே வந்து நடைப்பயணமாக வந்து இங்கே வந்து வழிபட்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு பூரா தங்கிட்டு வந்து மறுநாள் வந்து போகிறதா சொல்கிறாங்க. அதுதான் வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ருத்ராச மாலை, அந்த படிக மாலை, அந்த சங்கு அண்ட் இது மாதிரி தெய்வீக பொருள்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து சேல் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த மோதிரம் அது சம்மந்தமாக, அந்த கற்கள் சம்மந்தமாக இது மாதிரி வந்து ரொம்ப தெய்வீக பொருள் வந்து நிறைய வந்து அதிகப்படியான கடைகள் இருக்குது. கிட்டத்தட்ட 100-150 கடை இருக்கும். ஒரே லைன்லேயே வந்து அவ்வளோ கடைகள் இருக்குது. ப்ளஸ் வந்து அந்த ஸ்நாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மூட்டை மூட்டையாக வந்து விற்கிறாங்க. நல்லா அந்த முறுக்கு அது இதுன்னு சொல்லி இந்த பொரி இது மாதிரி. அண்டு வளையல் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ இதில் வைக்கிற மாதிரி ரொம்ப அதிகமான வளையல் வந்து நிறைய வந்து இது மாதிரி வந்து காமனாக விற்றுட்டு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த விபூதி வந்து சின்ன சைஸு சின்ன 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 கட்டியாக வந்து ஆரம்பித்து வந்து பெரிய பெரிய கட்டியாக வந்து நிறைய வந்து வியாபாரம் பண்ணுறாங்க. அண்டு குங்குமம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் கலராக பொடி வந்து மஞ்சள், அப்புறம் வந்து செம்மண் கலர் இது மாதிரி வந்து வெரைட்டி கலரில் வந்து நிறைய வந்து பொடி மாதிரி வந்து வச்சு ஏகப்பட்ட கடையில் வந்து நிறையா வந்து வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப வந்து கண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு வந்து கலர் கலராக வந்து அவ்வளோ வந்து பொடி அண்ட் இந்த விபூதி அண்ட் இந்த சிவனோட சிலை, அந்த சின்ன சின்ன தானியங்கள் அண்டு இந்த ருத்ராச மாலை இது மாதிரி பேக்கிங் ஐட்டம் நிறைய வந்து சேல் பண்ணுறாங்க. அதுதான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்டு ப்ளஸ் வந்து இந்த பிரச்சனை வந்து அங்கே மட்டும் இல்லை, எல்லா தமிழ்நாட்டிலையும் இதே பிரச்சனை தான் இருக்குது. இந்த காமனாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை குத்துரை வந்து குத்தி வந்து எல்லாமே வந்து பச்சை குத்திக்கிறாங்க. இது வந்து ரொம்ப டேஞ்சர். பிளட் சம்மந்தமான டிசீஸ் நிறையா வந்து வரும்னு சொல்கிறாங்க. பட் இதையும் வந்து மீறி வந்து நிறைய இடத்துல வந்து இன்னமும் வந்து பச்சை குத்திட்டு தான் இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த கேம் சம்மந்தமாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். அஃப்கோர்ஸ் கேம்லாம் வந்து அந்த திருவிழாவில் வந்து எந்த மாதிரியான கேம் வந்து அங்கே வந்து விளையாடுவாங்க, இங்கே எப்படி தமிழ்நாட்டில் பண்ணுறாங்களோ அதே மாதிரி அங்கே எப்படி பண்ணுறாங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்குறோம். இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலோட எண்டு கிட்டத்தட்ட நைட்டு ஒரு 8 மணி ஆகிடுச்சு. நம்ம வந்து கோயிலை வந்து உள்ளார போயிட்டு வெளில வந்துட்டோம். இந்த தேர் வந்து ரெடியாக இருக்குது அந்த கிராமங்களை சுற்றி வர. இப்போ கேம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது பேப்பரில் வந்து அந்த பணம்
பணத்தை பேப்பரில் வச்சு போடுவோம்ல, அந்த வளையத்தை வச்சு போடுறது, அப்புறம் வந்து அந்த பலூன் ஷூட் பண்ணுறது, அந்த மாதிரி கேமு இது வந்து அங்கேயே வந்து காமனாக வந்து விளாண்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அண்ட் அதுக்கு வந்து பாலை வச்சு வந்து டம்ளரை வந்து அடிக்கிறது, பீட் பண்ணுறது, இந்த மெரினா பீச்சில் நிறையா இருக்குங்களா அது மாதிரி. அண்ட் ராட்டனம் காமன் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து அவ்வளோ இந்த ராட்டனம் பெரிய பெரிய ராட்சச ராட்டனங்கள் இந்த மாதிரி தலைகளை சுற்றுற அந்த இது மாதிரி வந்து அங்கேயும் வந்து நிறைய வந்து நல்லா வந்து பண்ணுறாங்க. சுற்றிக்கிட்டே மேலே போகிற அந்த ராட்டனம், அப்புறம் வந்து காமனாக வந்து கீழே சுத்தமில்ல அந்த மாதிரி ராட்டனம், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதான் இது மாதிரி காமனாக அந்த கேம்ஸ் வந்து ஒன்றும் பெரிய வித்தியாசங்களாக ஒன்றும் இல்லை. தமிழ்நாடு மாதிரி தான் அங்கேயும் வந்து நார்த்தில் கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டர் 700 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் உள்ளது. கோவாவிலையும் மகாராஷ்டிரான்னு சொல்லலாம், அவ்வளோ நியர்பை உள்ள அந்த ஸ்டேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் பண்ணுறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் கடைசியாக வந்து எண்டு வந்துட்டோம். இதுதான் வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு சிலை வச்சு எல்லாமே வந்து வழிபாடு பண்ணுறாங்க. அதான் நம்ம பார்க்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.